வணக்கம். இன்னைக்கு நாம சிற்பி பாலசுப்ரமணியத்தோட இளந்தமிழே அப்படிங்கிற ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு கவிதையை தான் ஆழமா அலச போறோம். ஒரு மொழியோட அழகு, அந்த மக்களோட உழைப்பு, அதோட பெருமையான வரலாறு எல்லாத்தையும் கொண்டாடி கடைசியா எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய சவாலா இந்த கவிதை எப்படி ஒலிக்குதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். அடடா, கவிதையோட தொடக்கமே ஒரு அட்டகாசமான காட்சியோட தான் ஆரம்பிக்குது. சாயங்காலம் சூரியன் மலைக்கு பின்னாடி மறையும் போது வானம் முழுக்க ஒரு பெரிய செக்கச்சிவந்த பூந்தோட்டம் மாதிரி விரிஞ்சிருக்கான். இந்த காட்சியோட அழக ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். இது சும்மா ஒரு இயற்கை வர்ணனை மட்டும் இல்ல, கவிதையோட ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்துக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கவிதையோட தலைப்பே இளந்தமிழே. உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், தமிழ் ரொம்ப ரொம்ப பழமையான மொழி இல்லையா, அப்புறம் எப்படி இதை இளந்தமிழ்னு சொல்ல முடியும்? ஏன்னா சிற்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் எப்பவுமே யங் தான். அதுக்கு காரணம், அது காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுசா வர கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தனக்குள்ள வாங்கிக்கிட்டு தன்னை தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் தமிழுக்கு வயசே ஆகாது, எப்பவும் இளமையா இருக்கு. சரி, இப்போ கவிதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் கவிஞர் ஒரு சூப்பரான விஷயம் பண்றாரு. இயற்கையோட அழக உழைக்கிற மக்களோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்றாரு. இதுதாங்க இந்த கவிதையோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே. அந்த அற்புதமான கனெக்ட் இங்கதான் வருது. வானம் எப்படி செக்கச்செவேல்னு பூத்து குலுங்குதோ அதே மாதிரிதான் உழைக்கிற தொழிலாளர்களோட கைகளும் வேலை செஞ்சு செஞ்சு செவந்து போய் வலிக்குதுன்னு சொல்றாரு. அந்திவானத்தோட அழகையும் ஒரு தொழிலாளியோட கைவலியையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கம்பேரிசன் இல்ல? அதாவது இங்க கவிஞர் பயன்படுத்துற இந்த உருவகம் ரொம்ப ஆழமானது. உழைச்சு செவந்து போன அந்த கைகளை வானத்துல இருக்கிற அந்த செந்நிற பூந்தோட்டத்துக்கு ஈக்குவலா காட்டுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, தொழிலாளிகளோட கடின உழைப்ப அவர் வெறும் வலியா மட்டும் பார்க்கல, அதுக்கு பதிலா அது ஒரு பூந்தோட்டத்தோட அழகா ஒரு ஆர்ட்டா மாத்திட்டாரு. உழைப்போட கண்ணியத்தை இதுக்கு மேல எப்படிங்க அழகா சொல்ல முடியும்? இது மட்டும் இல்லைங்க, அவங்களோட வேர்வை துளிகளை முத்து முத்தாய் கொட்டுதுன்னு வர்ணிக்கிறாரு. பாருங்க, சாதாரண வேர்வைய வெல்ல மதிக்க முடியாத முத்தாக்கிட்டாரு. அவங்களோட அந்த முறுக்கேர்ன தோல் மேல இந்த முத்துக்கள் உருண்டு ஓடுதாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை பாடி கொண்டாட என் அருமை செந்தமிழே, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு துணைன்னு கேட்கிறாரு. ஆமாங்க, உழைக்கிற மக்களோட பெருமையை பாட தமிழ் மொழிதான் பெஸ்ட்னு சொல்றாரு. ஓகே, உழைப்பாளிகளோட நிகழ்காலத்தை புகழ்ந்த கவிஞர் இப்போ நம்மள அப்படியே ஒரு டைம் டிராவல் பண்ணி தமிழோட ரொம்ப பெருமையான கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நம்மளோட பாரம்பரியத்தை நினைச்சு பாக்குற ஒரு பகுதி இது. கவிஞர் சொல்றாரு, மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவா எங்கள் முத்தமிழே அப்படின்னு. அதாவது கவிஞர்களுக்குள்ள கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு பசி தீயா எரியும்ல, அந்த பசிக்கு சாப்பாடு எது தெரியுமா? நம்ம முத்தமிழ் தானா. அப்போ பாருங்க, தமிழ் சும்மா ஒரு மொழி இல்ல, அது கவிஞர்களோட உயிருக்கு, அவங்களோட படைப்பாற்றலுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி. தமிழோட பெருமைக்கு 2 வரலாற்று உதாரணங்களை முன்னாடி வைக்கிறாரு. ஒன்னு, அந்த காலத்துல பாண்டிய மன்னர்களோட சங்கத்துல தமிழ் ஒரு மகாராணி மாதிரி கெத்தா சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்தது. இன்னொன்னு, பாரி மாதிரி ஈடு இணையே இல்லாத வள்ளல்களை உருவாக்குனதே இந்த தமிழ் மரபுதாங்க. இந்த ரெண்டுமே தமிழோட பெருமைக்கு ஒரு கிரீட மாதிரி. இப்போ நாம கவிதையோட உணர்ச்சிமயமான கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். சும்மா நம்ம பழம்பெருமையை பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த பெருமையை நாம திரும்பவும் மீட்டெடுக்கணும். தமிழ் மறுபடியும் சீறி எழுணும்னு ஒரு தீப்பொறி பறக்கிற மாதிரி ஒரு அரைக்கூவல் விடுக்கிறாரு. அந்த அரைக்கோவலோட முதல் ஸ்டேஜ் இதுதான். தமிழ ஒரு குயிலா உருவகப்படுத்துறாரு. குயில் கூவன உடம்பெல்லாம் சிலிர்க்கும்ல, எவ்வளவு இனிமையா இருக்கும். அதே மாதிரி தமிழே, நீ ஒரு குயிலா அழகா கூவி வா, நம்ம பெருமைகளை நிலைநாட்ட வான்னு கூப்பிடுறாரு. இது ஒரு மென்மையான அழகான அழைப்பு. ஆனா அந்த மென்மையான அழைப்போட கவிஞர் நிறுத்திக்கல. அவரோட உணர்ச்சி அப்படியே அடுத்த லெவலுக்கு பாயுது. கூவி வான்னு சொன்ன குயில் பாட்டிலிருந்து சீறி வாங்குற சிங்கத்தோட கர்ஜனைக்கு தாவறாரு. ஒரு அழகான அழைப்பு இப்போ ஒரு அனல் பறக்கிற கட்டளையா மாறுது. இந்த மாற்றம் எவ்வளவு ஆழமானது பாருங்க. இதுதாங்க கவிதையோட மகுடமே. கூண்ட உடைச்சுக்கிட்டு வெளியே வர்ற சிங்கத்தை போல தமிழே உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்தெறிஞ்சிட்டு சீறிக்கிட்டு வான்னு சொல்றாரு. தமிழ் பிறந்ததா நம்பப்படுற அந்த பொதிகை மலையிலிருந்து ஒரு சிங்கத்தோட கோவத்தோட ஒரு பெரிய கர்ஜனையோட புறப்பட்டு வாங்குறதா அவரோட இறுதி கட்டளை. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா, இந்த கவிதை நம்மள ஒரு உணர்ச்சிபூர்வமான பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. இயற்கையோட அழகுல ஆரம்பிச்சு உழைப்போட மாண்பை பாராட்டி வரலாறோட பெருமையை அசை போட்டு கடைசியா எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பெரிய எழுச்சிக்கான கர்ஜனையோட முடியுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். ஒரு மொழிய எது உண்மையிலேயே இளமையா வச்சிருக்கு? அதோட புகழ்பெற்ற கடந்த காலமா, இல்ல எதிர்காலத்தை பத்தின அதோட பார்வையும் தடைகளை உடைக்கிற அதோட சீற்றமுமா? யோசிச்சு பாருங்க.